தியாங்கிற இந்த பொண்ணு ரோஹித் கிட்ட லவ் சொல்லாமலே மறைச்சிடுறா. ஒரு நாள் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவன் கிட்ட சொல்லலாமேன்னு போனா அவன் காலேஜ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு கொரியால வேலை கிடைச்சு வெளியூர் போயிடுறான். கடைசி வரைக்கும் நம்மளால லவ் சொல்ல முடியலேன்னு இவளும் ரொம்ப ஃபீல் பண்றா. காலேஜ்னா முடிஞ்சு 3 வருஷம் கழிச்சு வேலைக்கு போற இடத்துல ரோஹித் மாதிரி ஒரு பையனை லிப்ட்ல பாக்குறா. இவன் தான் கொரியா போயிட்டானே, இவன் எப்படி இங்க இருப்பானேன்னு மறுபடியும் பாக்குறப்ப பார்த்தா ரோஹித் தான் நிக்கிறான். இந்த வாய்ப்பை விடக்கூடாதுன்னு இவன் கிட்ட இப்பயாவது லவ் சொல்லிடணும்னு தைரியத்தை வர வைக்கிறா. கடைசியில பார்த்தா ரோஹித்தே தியா கிட்ட பேசுறான். நம்ம 2 பேருமே ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம், என்ன ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான். நீங்க தங்கி இருக்கிற பிளாட்டுக்கு எதிர் பிளாட்ல தான் நான் இருக்கேன். இப்படியே பேசிட்டு 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஒரு நாள் இவங்க 2 பேரும் பீச்சுக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு வந்து ரோஹித்த ஹக் பண்றா. இதனா பார்த்த நம்ம தியாக்கு பயங்கரமா கோவம் வந்து அவன் வரைஞ்ச எல்லா டிராயிங்கையுமே கிழிச்சு போட்டுடுறா. அதுக்கப்புறம் நம்ம தியா வீட்டுக்கு வெளியில ஒரு பார்சல் கிஃப்ட் ஒன்னு இருக்கு. அதை திறந்து பார்த்தா நம்ம தியாவோட போட்டோவை நம்ம ரோஹித் அழகழகா வரைஞ்சிருக்கான். ஆக்சுவலா இந்த பொண்ணை நம்ம ரோஹித்தும் காலேஜ்ல ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. 2 பேரும் பாத்துக்கிறது தெரியாமலேயே 2 பேரும் ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாங்க. நம்ம தியாக்கும் அவன் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சதும் 2 பேருமே லவ் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருக்காங்க. இவங்க 2 பேருமே பைக்ல போயிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேருக்கும் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இந்த பொண்ணு நான் ரோஹித்தை பார்க்கணும்னு சொல்றா. ஆக்சிடென்ட் ஆனதுல ரோஹித் இறந்தே போயிட்டான்னு சொல்றாங்க. இதனா தாங்கிக்க முடியாத இந்த பொண்ணு ரோஹித்தை நினைச்சு ரொம்ப பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. ரோஹித்தை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடலாமேன்னு பார்த்தா அவனோட ஞாபகமாவே இருக்கு. அதனால அவன் கூடயே போயிடலான்னு சூசைட் பண்ணிக்கலான்னு ரயில்வே டிராக்ல நிக்கிறா. இவ கண்ணை இறுக்கமா மூடிட்டு அந்த ரயில்வே டிராக்ல நிக்கிறா. அந்த ட்ரெயினும் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து இவளுக்கு போன்ல ரிங் அடிக்குது. அப்ப கண்ணை திறந்து பார்த்தா அந்த ட்ரெயின் பக்கத்துல வந்ததை பார்த்து பயந்து இவ்வளவு ட்ராக்கை விட்டு வெளியில வந்துடுறா. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போட்டு போங்க.